அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் கடுவெளி சித்தர் பாடல் விளக்கத்தில் 3வது பகுதியை 21வது பாடலிருந்து 30வது பாடல் வரைக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னே 18 சித்தர்களுடைய தலைவரான அகத்திய மகரிஷியை வணங்கி, அகத்திய மகரிஷி நம என்றென்றோது அஷசித்து களைவார் குளிகைவார் அகத்தீரை கசாயவிடம் இருப்பார், அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள். அகத்தீரை தென்னனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர் தம் இயக்கியத்தில் பிறந்த யோகி 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. அடுத்து 18 சித்தர்களையும் நம்ம வணங்கி, நந்தி அகத்தியர் மூலர் புன்னாக்கீசர் நற்றவத்து குளத்தீரும் பூனை கண்ணர் நந்தி இடைக்காடரும் போகரும் புலிக்கையேசர் கருவூரார் கொங்கணவர் காலாங்கி சிந்தி எழுகண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பயரும் சட்டைநாதர் செந்தமிழ்சீர் சித்தர் 15 பாதம் சிந்தையுன்னி சிரத்தனியார் சீர்த்தியாழ்வார். இப்பொழுது அடுக்கணி கடுவெளி சித்தர் அவர்களை வணங்கி, ஓம் அழுக்கணி சித்தரே போற்றி போற்றி, ஓம் கடுவெளி சித்தரே போற்றி போற்றி. கடுவெளி சித்தரினுடைய 21வது பாடல் விளக்கம் இப்பொழுது நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னே இருக்கக்கூடிய 2 கடுவெளி சித்தருடைய 1லிருந்து 10 வரைக்கும் ஒரு விளக்க வீடியோவும் 11லிருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோவும் ஏற்கனவே நம்ம அப்லோடு செய்துட்டோம். நீங்கள் அதை கேட்கணுன்னா நம்மளுடைய வீடியோவில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூடயே இருக்கும். அதையும் கேட்டுக்கிட்டு 3வது பகுதியாக இதை கேட்கலாம். 3வது பகுதியில் 21வது பாடலாம், ஆன்மாவால் ஆடிடும் ஆட்டம் தேகத்தான்மா அற்றபோதே யாமுடல் வாட்டம் வான்கதி மீதிலே நாட்டம் நாளும் வையில் உனக்கு வருமே கொண்டாட்டம். ஆன்மாவால் ஆடிடும் ஆட்டம் அப்படின்றது ஆன்மா அப்படின்றது உயிர். இந்த உயிரானது உடலில் இருக்கிறதுனால தான் இந்த உடலுக்கு ஒரு மதிப்பு. இங்கே உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா, அந்த சிவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கொம்பு எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? சவமாகும். இந்த சவத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகணுமோ அவ்வளவு சீக்கிரமாக கிளப்பிடுவாங்க. அதனால தான் இந்த ஆன்மா இருக்கும்போது தான் உடலுக்கு மதிப்பு. இந்த உடலேருந்து இந்த ஆன்மா கிளம்பிடுச்சுன்னா அது எப்படி இந்த உலகம் பார்க்குது அப்படின்றதுக்கு சித்தர்கள் எழுதின பாடலில் பார்க்கலாம். அடப்பண்ணி வைத்தர் அடிசலை உண்டர் மடக்கொடியாடோடு மந்திரம் கொண்டர் இடப்பக்கம் இறை நொந்தது என்றர் கிடங்கப்படுத்தர் கிளந்தொடிதாரி அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களில் பாடலில் வரும். அடப்பண்ணி வைத்தர் அடிசலை உண்டர்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சுவையான உணவுகள் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும், அடிசல்னால் கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டு மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார்னா மனைவி மக்களோடு எப்பயுமே ஆனந்தமாக களி கூத்தாடி கொண்டு இருந்தேன். இடப்பக்கம் இறை நொந்தது என்றான். இடப்பக்கத்தில் தான் இதயம் இருக்குது. இங்கே கையை வச்சு பார்த்தா தான் தெரியும் நாடி துடிப்பு இருக்கா, உயிர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இடப்பக்கம் இறை நொந்தது என்றான். ஐயோ என்னமோ இடப்பக்கம் வலிக்குதே அப்படின்னா. கிடங்கப்படுத்த கிடந்தொழிந்தாரே அப்படின்னா, இப்படியே படுத்தான், நீட்டி படுத்தான், நீட்டியதே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. அடுத்து இன்னும் ஆன்மாவால் ஆடிடும் ஆட்டம் தேகத்தான்மா அற்ற போதே யாமுடல் வாட்டம் அப்படின்னா, இந்த உடல் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் சொல்கிறாங்க. இந்த உடலை, இந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடலை என்ன செய்வாங்கன்னா, ஊரெல்லாம் கூடுவாங்க, ஒலிக்க அழுவாங்க, பேரினை நீக்குவாங்க, பிணம்னு பேர் கொடுப்பாங்க, சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுடுவாங்க, சுடுகாட்டை கொண்டு போய் சுடுவாங்க, வந்து குளிப்பாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி அவனுடைய நினைவே அத்து போயிடுவாங்க. இப்படிப்பட்ட உலகத்தையா நீ மெச்சுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழிந்திட்டு பேரினை நீக்கி பிணமென பேரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுற்றிட்டு நீரினின் மூழ்கி நினைப்புழிந்தாரே, இப்படிப்பட்ட உலகத்தை அணி நந்தரன் அப்படின்றான். ஆன்மாவால் ஆடிடும் ஆட்டம் தேகத்தான்மா அற்ற போதே யாமுடல் வாட்டம். இந்த உடம்பு ஒரு நிமிஷம் கூட வைக்க மாட்டாங்க. சீக்கிரம் தூக்கு, எவ்வளோ நேரத்துக்கு முன்னே தூக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தூக்கு அப்படின்வாங்க. வான்கதி மீதிலே நாட்டம் நாளும் வையில் உனக்கு வருமே கொண்டாட்டம். இதனுடைய அர்த்தம் ஏற்கனவே சொன்னதனுடைய உட்பொருள் தான். வான்கதி மீதிலே நாட்டம் நாளும் வையில் உனக்கு வருமே கொண்டா. நீ இதெல்லாம் தள்ளி விட்டுட்டுனா
இதனுடைய அதாவது வானவர்கள் தெய்வங்கள் மெச்சுற அளவுக்கு நீ உன்னுடைய நிலைமை இருக்கும் அப்படின்ட்டு இந்த 21வது பாடல் முடியுது. அவ்வளோ அற்புதமான பாடல். அடுத்தது 22வது பாடு. எட்டும் இரண்டையும் ஊர்ந்து மறை எல்லாம் உனக்குள்ளே ஏகமாய் தேர்ந்து வெட்ட வெளியினை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி மிகுக்களி கூர்ந்து அப்படின்னா எட்டும் இரண்டையும் ஊர்ந்து அப்படின்னா எட்டு என்பது அஷ்ட கர்மங்களை குறிக்கும். நம்மளுடைய ஒழுக்கங்கள் ஏமம் நியமம் இந்த மாதிரி கர்மங்களை குறிக்கிறது. 2 அப்படின்றது இந்த உயிரையும் உடலையும் குறிக்கும். இந்த உயிரையும் உடலையும் வைத்து அஷ்டகிரமத்துக்குள்ளே போயிட்டு மறைகள் எல்லாத்தையும் உனக்குள்ளே ஏகமாய் தெரிந்து எல்லா மறையையும் நீ படி, எல்லா வேதங்களையும் படி. முக்கியமாக 4 வேதங்கள் ரிக் யசு சாமம் அதர்வனத்துக்குள்ளே எல்லா ரகசியமும் இருக்குது அப்படின்றாரு. வெட்ட வெளியினை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி மிகுக்களி கூர்ந்து எப்பையும் மெஞ்ஞானி ஆனந்த ஜோதி அவர்கள் எப்பயுமே வெட்ட வெளியாக இரு, எதையும் சுமந்துக்காத. என்ன இந்த உலகத்தில் எல்லாமே பெயர் புகழ் செல்வம் இவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எல்லாமே அழிஞ்சு போகிறது. இறுதியான நிலை எதுவுமே இல்லாத ஒரு தனிநிலை தான் இறுதி நிலை. அதுதான் வெட்ட வெளியும். வெட்ட வெளியில் போய் பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. அந்த வெட்ட வெளியினுடைய தன்மையே நீ வச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி ஆனந்தம் அப்படின்றது சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2ல் பேரின்பத்துக்குள்ளே போக வேண்டாம், அந்த பேரின்பத்தையும் தாண்டி நாம் ஆனந்த கழிப்புக்குள்ளே போகணும் அப்படின்றாங்க. சிற்றின்பம் அப்படின்றது மனித வாழ்க்கையில் இந்த பஞ்சேந்திரங்கள் உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகள் மூலமாக ஏற்படக்கூடியது. இந்த உடல் தொடு உணர்வு, கண் காது மூக்கு வாய் இவைகளெல்லாம் பஞ்சேந்திரம். இவை சிற்றின்பம். பேரின்பம் என்பது அதுக்கு மேலே தெய்வத்தினுடைய அனுபவங்களை அனுபவிக்குது. அதையும் தாண்டி ஒரு ஆனந்த நிலை அப்படி இருக்குது அப்படின்றாங்க. அந்த ஆனந்த நிலைக்குள்ளே நீ மௌனம், அதாவது ஓசை மௌனம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மௌனுக்கு அடுத்தது மௌனம் அப்படின்ட்டு இருக்குது. மௌனத்திலே இன்னும் சிறந்தது அப்படின்ட்டு இருக்கும். அது வெட்டவெளி அப்படி, அங்கே ஒன்றுமே இருக்காது, சூன்யமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனந்த வெள்ளம், அதுதான் ஆனந்த வெள்ளம், அதில் போய் நல்ல குழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 22வது பாடல் சொல்லுது. அடுத்து 23வது பாட்டு. இந்த உலகமும் முள்ளு சற்றும் இச்சை இல்லாமலே என்னாலும் தள்ளு செந்தேன் வெள்ளம் அதை முள்ளு உந்தன் சிந்தை தித்திக்க தெவிட்ட உட்கொள்ளு அப்படின்னு பாடுறார். இந்த உலகமானது முற்கள் நிறைந்த காடு, இது மேலே இச்சை வைக்காத அப்படின்றாங்க. என்னாலும் தள்ளு, இதை தள்ளு வையே. அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகம் முள் செடியை தான் சாப்பிடும். அந்த முள் செடியை சாப்பிட்டு அதில் முட்கள் குத்தி, வாயிலெல்லாம் முட்களை குத்தி வாயெல்லாம் ரத்தம் வெளியே வழிஞ்சு ஓடினாலும் திரும்ப திரும்ப மேன்மேலும் அந்த முள் செடியே சாப்பிடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை மனிதர்கள் இச்சையில் புகுந்து அந்த இச்சையை அனுபவிக்கிறத இன்னும் மேலே மேலே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இச்சைக்குள்ளே போகிறாங்க. எப்படி ஒரு குடிகாரன் ஆரம்பத்தில் 1 டம்ளர் குடித்தாவே போதை ஏறும். அதுக்கு பின்னாடி பரம்பரை குடிகாரன் ஆன பின்னாடி 10 டம்ளர் குடித்தா கூட போதையே ஏறாது. என்ன காரணம்னா அந்த நுகர்வுத்தன்மை மறுத்து போய்விடும். அதனால தான் இந்த உடம்பை சற்றும் இச்சையில் வைக்காத அப்படின்றோம். ஔவையார் இது இன்னும் சிறப்பாக சொல்கிறாங்க. இயங்கும் இந்த உடம்பானது துன்பமாக இருக்கிறதுக்கு போட்டு வைக்கிற ஒரு பை அப்படின்றாங்க. இந்த துன்பத்தை போட்டு வைக்கிற பை தான் உடம்பு. உணவை இடுகின்ற இந்த உடம்பு நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிற நீ விரைவாக ஏழைக்கு கொடு, அந்த அறம் உண்டாகும், அதனால் பசி நீங்கும், அப்போது முக்தியாவது உனக்கு கிடைக்கும் அப்படின்றார். அந்த சாப்பாட்டையே நீ சாப்பிட்டுட்டு இருக்காது. அப்படியே இடும்பைக்கு இடும்பை இயல்புடவு அது அன்றே இடும்பொய்கை மெய்யென்று இராதே இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழ்
பெருவழி நோய் விண்டோரை கொண்டாடும் வீடு அப்படின்றார். உனக்கு வந்து நிலையான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஏழைகளுக்கு கொடுத்து நீ வந்து உன்னுடைய புண்ணியத்தை சேர்த்துக்கோ, முக்தியை பெறு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான பாடல் இது. அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், தேன் மாதிரி, செந்தேன் வெள்ளம் மாதிரி வெள்ளமாக பாஞ்சி வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம சாப்பிட முடியும்? அந்த அளவுக்கு அது வந்து பெரிய திகட்டாத ஒரு சிந்தையில் திகட்டாத ஒரு அருமையான தேனை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான 23வது பாடல். அடுத்தது 24வது பாடல். பொய் வேதம் தன்னை பாராதே அந்த போதகர் சொற்புத்தி போதவே ஆராதே மைவிலியாரை சாராதே துன்மார்கர்கள் கூட்டத்தில் மகிழ்ந்து சேராதே. பொய் வேதம் தன்னை பாராதே. வேதங்கள் வந்து பொய்யான வேதங்களும் இருக்குது. 4 வேதங்கள் ரிக் யஜூர் சாமம் அதர்வணம்ன்றது பழமையான வேதம். அதில் நிறைய மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள் இன்னும் நமக்கு வந்து இன்னும் புரியாத அளவிற்கு இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னையே அதை வந்து வகுத்திருக்கிறாங்க. அதன்படி நடக்கணும். அது இல்லாமல் பொய்யான வேதங்களும் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த வேதங்களை நீ வந்து சார்ந்து இருக்காத. அந்த போதகர் சொற்புத்தி போத வேறாதே. இதே இந்த பொய்யான வேதமே பொய் அப்படின்னு சொன்னால் அதை சொல்லக்கூடிய போதகர் அதை விட பொய்யானவன். ஏன்னா அதை சார்ந்து இருக்காத. மைவிலியாரை சாராதே அப்படின்னு சொன்ன மைவிலியார் அப்படின்னு சொன்னால் பெண்களை அதிகம் சார்ந்து இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களை இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நினைவுக்கு வருது. இந்த திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்துக்கு உருவார், ஒரு வாசகத்துக்கும் உருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முதல் பதிகம் சிவபுராணம். இந்த சிவபுராணம் ஒன்று படித்தாவே முக்திக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு உலகமே போட்டுடுது. அவ்வளவு சிறப்பானது. ஏன்னா வந்து சிவபுராணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் வந்து ரொம்ப எளிமையில் நாயை விட கேவலமாக இருந்தேன், என்னை தாய் மாதிரி ஒரு தயவு கூர்ந்தையே அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணத்தில் அவ்வளவு சிறப்பான ஒரு கருத்தும் உன்னுடைய அருள் இல்லாமல் உன்னையே நான் தொழ முடியாது அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனேன்னு ஒரு அற்புதமான கருத்து. அது இல்லாமல் கறந்தபால் கண்ணனோடு நெய் கறந்தார் போல சிறந்தடியார் என்னுள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து வரும். வேற்று விகாரம் விடங்குடம்பில் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரசனே ஓ என்று அப்படின்னு முடியும். அதில் இவ்வளவு சிறப்பு இந்த சிவபுராணம். அதனுடைய ஆப்போசிட் கடைசியாக சிவபுராணம் ஃபஸ்ட்டு கடைசியாக அச்சோப்பதிகம்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த பெண்களினுடைய நாட்டத்தை எப்படி விடணும், எப்படி என்னை வந்து நான் விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து ஆட்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே கதறி அழுவுறது தான் அந்த சிவபுராணமே. முக்கியமான அவ்வளோ வாசகம் அவ்வளோ இருக்கும் திருவாசகத்தில். அச்சோப்பதிப்பும் இன்னும் இருக்கும். இந்த பெண்களினுடைய நாட்டம் மைவிலியாரை சாராதே துன்மார்கர்கள் கூட்டத்தில் மகிழ்ந்து சேராதன்றதுக்கு இந்த திருவாசகத்திலேயே அவ்வளோ எடுத்துக்காட்டிருக்கு. அச்சோப்பதிகத்தில் சொல்லப்படுது, வெந்துவிலும் உடல் பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்துகுழல் கோல் வளையார் குவிமுளை மேல் வீழ்வேலை பந்தமிரு தினையாண்டு பரிசரையன் துருசும் மறுத்து அத்தனென கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அப்படின்னு. நான் வந்து பெண்களினுடைய இந்த இச்சையில் போய் உளுந்து படாத பாடுபட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு இருந்தேன். துருசு அப்படின்னு சொன்னால் அந்த கொல்லன் கலையில் வந்து நெருப்பு போட்டு ஊதுவாங்க, அது பேர் தான் துருசு அப்படின்னு பேர். அப்படி ஊதி ஒரே அடியாக என்னை ஊதி நெருப்பு கனலில் ஊதுறது மாதிரி ஊதி என்னை ஒரு புடம் போட்டு வெளியே எடுத்த பரிசரை என் துரிசு மறுத்து அத்தனை கரளி. இந்த மாதிரி என்னை வந்து அருள் செஞ்சது உலகத்தில் அப்பா அம்மா மாதிரி வந்து உதவி செஞ்சிய அப்படின்றாங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு வரியில் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையேனே அடியேனை வருகை என்று அஞ்சேல் என் அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவி அப்படின்னு. மடவர்கள் அப்படின்னா பெண்களை தான் சொல்கிறாங்க. பஞ்சாய அடிமடவர் கண்களால் கடைப்பட்டு நெஞ்சாய துறை கூற. பெரிய கஷ்டத்தில் நான் உழண்டுகிட்டு இருக்கும்போது தான் நான் இருக்கிறேன் உன்னை கரையேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான
மாணிக்க வாசகர் பாடுறது இவ்வளவு அற்புதமான விஷயம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு அற்புதமான இந்த 24வது பாடல் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அடுத்தது 25வது பாடல். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணிற் பறவைகள் மீது வெய்யாதே அப்படின்றாரு. வைதோரை கூட வையாதே, யாராவது நம்மளை திட்டினா கூட நம்ம திரும்பி திட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம பேசும் பொழுது அந்த பேச்சு நம்மையே ஒரு கர்மாவில் தள்ளிடும் அப்படின்வாங்க. இந்த உலகமே பொய்யாக போனால் கூட நீ பொய்யா போயிடாத. அப்படி இவ்வளோ அற்புதமான கருத்துக்கள். வெய்ய வினைகள் செய்யாதே, பொய்யாத வெய்ய வினைகள் அப்படின்னு சொன்னால், வினைகள் அப்படின்றது தீய வினைகளை தான் சொல்கிறாங்க. வினைகள்லேயே 2 வகை இருக்குது. நல்வினை தீவினை அப்படின்ருக்கு. நல்ல வினைகளை பெருக்கி தீய வினைகளை குறைக்கிறதுனால நம்ம முக்திக்கு போகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்றாங்க. இதில் கல்லை வீணிற் பறவைகள் மீது எய்யாதே அப்படின்றான். இந்த கல்லை பறவைகள் அப்படின்றது அதுவும் ஒரு உயிர் தான். உலகத்தில் வள்ளலார் சொல்கிறாரு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்றாரு. மகான்கள் தான் தங்களுடைய இருப்பை இன்னும் அடிமட்டம் வரைக்கும் கீழே வரைக்கும் உயிர்கள் எல்லாமே எல்லா உயிரும் தன் உயிர் போலவே எண்ணி அவர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால தான் ஒரு பயிர் வாடினோடனே அவரும் நானும் வாழ்னேன் அப்படின்னு சொல்கிறார் வள்ளலார். அந்த மாதிரி பறவைகளும் உயிர்கள் தான். அதுவும் இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் தான். அது வாழ்கிறதுக்கு தகுதியாக வாழ்கிறதுக்காக வந்தது தான். எனவே அதையும் நீ கொல்லாத, அடிக்காத, கல்லால் அடிக்காத அப்படின்றாங்க. புலால் இன்மை, புலால் மறுப்பு அப்படின்றது திருக்குறளில் ஒரு பகுதியே இருக்குது. 10 பாடல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம வயிறே பொருள்களை வெளியில் சுடுகாடு இருக்குது, இங்கேயும் உள்ள ஒரு சுடுகாடு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாரு. இவ்வளோ அற்புதமான குறள். அடுத்தது 26வது செய்யுள். சிவமன்றி வேறே வேண்டாதே, யார்க்கும் தீங்கான சண்டையை சிறக்கத் தூண்டாதே, தவநிலை விட்டு தாண்டாதே, நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வெண்டாதே. சிவம் அப்படின்றது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அசையாத உயிர் சக்திக்கு தான் சிவம் அப்படின்னு பேர். இந்த உயிர் சக்தியை இயக்கக்கூடியது தான் சக்தி. நம்மளுடைய ஒரு ஜீவனும் சிவசக்தி தான் அப்படின்றது திண்ணமான உண்மை. இதில் சிவம் அப்படின்ற உயிர்த்தன்மையை நீ போற்றணும், அதை விட்டுடாத அப்படின்றான். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய யோகிகள், ஞானிகள், தவசிகள், சித்த புருஷர்கள் யாராக இருந்தாலும் சரி சிவத்தை தான் முன்ன வச்சு எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. யாருக்கும் தீங்கான சண்டையை சிறக்க தூண்டாது. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா 2 பேர்த்தையும் சண்டை இன்னும் பெருசு பண்ணி சிறக்காத, அதாவது ரொம்ப பெருசு பண்ணிடாத அப்படின்னு அவ்வளோ அற்புதமான ஒரு செய்யுள். தவநிலை விட்டு தாண்டாதே, நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே. நூல்களில் நிறைய இருக்குது, நல்லது கெட்டது அப்படின்னு நிறைய நூல்கள் இருக்குது. அதில் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து நீ படிக்கணும். தவநிலையை விட்டு தாண்டாத. தவநிலை அப்படின்றது ஒழுக்க நெறிமுறைகளை, இன்னும் ஆச்சாரங்களை சரியான முறையில் கடைப்பிடித்தான். பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொன்னால் பிரம்ம ஆச்சாரியம், அதாவது வானோர்கள் சொன்ன ஆச்சாரங்களை சரியாக கடைப்பிடிப்போம் தான் பிரம்மச்சாரியம். பிரம்மச்சாரியம் அப்படின்னோடனே கல்யாணம் பண்ணாத தனியாக இருக்கிறவன் பேர் பிரம்மச்சாரியம் இல்லை. பிரம்மம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் முன்னோர்கள் இயற்றிய நீதி, அதனுடைய வழியில் நடக்கிறவங்க தான் பிரம்மச்சாரிகள்னு பேர். நாம் பொருள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரம்மச்சாரின்னு உடனே திருமணம் ஆகாதவன் தான் பிரம்மச்சாரி அப்படின்னு வச்சிட்ருக்குறோம். அப்படி இல்லை. இன்னும் தவநிலையை தாண்டி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடம். சன்மார்க்கம் இல்லாத நூலை படிக்காதீங்க, சன்மார்க்கத்தினுடைய நூல்லே இருங்க. அதுக்கு தான் நம்மளுடைய பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது. அடுத்து 27வது பாட்டு. பாம்பினை பற்றி ஆட்டாதே, உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உண்டன் வீராப்பு தன்னை வீலங்க நாட்டாதே அப்படின்றாங்க. பாம்பை பற்றி ஆட்டாதன்னா பாம்பு கூட நீ சிநேகம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் கூட பாம்பை பிடிச்சி ஆட்டாத அப்படின்னு கூட ஒரு செய்யுளில் வரும். உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய செயல்களில் குற்றங்களை கண்டுபிடிக்காத அப்படின்றது தான். வேம்பினை உலகில் ஊட்டாதே, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்த்தணும் மொழிய, அதாவது ஒரு மருந்தை கொண்டு போய் சேர்த்தணும் மொழிய ஒரு நோயை கொண்டு போய் சேர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் நல்ல விஷயங்களை கனியிருப்ப காய் கவர்ந்து அற்று அப்படின்னு திருக்குறளில் சொல்லப்படுது.
அதனால் ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது நல்ல வார்த்தைகளை தான் பேசணும், இந்த உலகுக்கு நல்லதை தான் கொடுக்கணும், தீயதை கொடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுது. வேம்பினை உலகிற்கு ஊட்டாதே, உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே. உனக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் நீ சொல்லிட்டு போகாத. உன்னுடைய உன்னுடைய நான் தான் பெரியவன், என்னால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்யுள் 28வது செய்யுள். போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழ ஒண்ணாதே, சாற்றும் முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாமும் படிக்க தாழ்வை பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் செய்யாத மனமே அப்படின்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். போற்றும் சடங்கை நன்னாதே 28வது பாடலில் போற்றும் சடங்கு அப்படின்னு சொன்னால் ஒரு மதத்தவர்கள் அவரவருடைய சடங்கை பெருசாக நினச்சி அந்த சடங்கை பின்பற்றுவாங்க. அதை நீ குறை சொல்லிகிட்டு இருக்காத. உன்னை புகழ்ந்து பலரில் புகழ ஒண்ணாதே, உன்னை புகழ்ந்து என்றைக்கும் மற்றவங்க முன்னாடி உன்னை நீ புகழ்ந்துக்க வேண்டாம் அப்படின்றாங்க. சாற்றும் முன் வாழ்வை எண்ணாதே, பிற தாமும் படிக்க தாழ்வு பண்ணாதே. பிறர்கள் உன்னை தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ தாழ்வான நிகழ்ச்சிகளை நடந்துக்காத, உன்னை நீ பெருமை பாராட்டாத அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயமே. ஒரு சினிமா பாடல்லையும் வரும், அதாவது மலையளவு ஆனாலும் மயங்க மாட்டேன், அது கடுகளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்தவர் வாழ்வில் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடலில் வரும். அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். 29வது பாடல். கஞ்சா புகை பிடியாதே, வெறி காட்டியே மயங்கி கற்குடியாதே, அஞ்ச உயிர் மடியாதே, புத்தி அற்ற அஞ்ஞானத்தில் நூல் படியாதே. திரும்ப திரும்ப அஞ்ஞான நூல்களை படிக்கூடாதுன்னு தான் இதில் வருது. கஞ்சா புகை பிடிக்கூடாது, ஏன்னா நம்முடைய அறிவு மழுங்கிடும், உடல் நொந்து போயிடும் அப்படின்றான். வெறி காட்டியே மயங்கியே கற்குடியாதே, கள்ள குடிக்காத, அதனால் பல வியாதிகள் வரும், தன்னுடைய நிலையை மறக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு மழுங்கிவிடும் அப்படின்றாங்க. அப்புறம் அஞ்ச உயிர் மடியாதே அப்படின்னா அதாவது உயிர்களுக்கு பயம் வர அளவுக்கு கொள்ளுதல் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. பக்தியற்ற அஞ்ஞானத்தில், பக்தி இல்லாத அஞ்ஞானத்தினுடைய நூலை நீ படிக்காத அப்படின்றாங்க. அதனால் திருவாசகம், அப்புறம் ஔவையாரினுடைய நூல்கள், இன்னும் திருக்குறள், இந்த மாதிரி நல்ல நூல்களை படிக்கும்போது நமக்கு நல்லது உண்டாகும் அப்படின்றாங்க. அடுத்தது 30வது பாடல். பக்தியெனும் மேனி நாட்டி ஒத்த பந்தமற்ற விடம் பார்த்ததை நீட்டி, சத்தியமென்றதை ஈட்டி நாளும் தன்வசம் ஆக்கிக்குள் சமயங்களோட்டி. சமயங்கள் தேவையில்லை, மனிதநேயத்துக்கு முன்னாடி சமயங்கள் எதுவும் தேவையில்லைன்றான். பக்தியினும் மேனி நாட்டி, பக்திக்குள்ளே போயிடு, நீ எல்லா தெய்வ பக்திகள், உன்னுடைய ஆன்ம பக்திகள், மெஞ்ஞானத்துக்குள்ளே போ, ஒத்த பந்தமற்ற விடம் பார்த்ததை நீட்டி அப்படின்றான். ஒரே ஒரு சின்ன பந்தம் கூட இருக்க வேண்டாம், எந்த பந்தமும் இருக்க வேண்டாம். பந்தம் என்பது கயிற்றால் கட்டப்பட்ட பட்டம் மாதிரி, அது எப்பயும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. பந்தத்தையே இருக்கக்கூடாது அப்படின்னா, சத்தியம் என்பதை ஈட்டி, சத்தியத்தில் தான் இருக்கணும். திருக்குறளில் வாய்மை எனப்படுவது யாதெனில் அப்படின்னு கேட்குறான். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லலாம், தீங்கே இல்லாதது அதுதான் வாய்மை அப்படின்னா. அந்த மாதிரி சத்தியம் என்பதை, சத்தியமும் அந்த உண்மையினுடைய ஒரு உரைக்கல் தான் அப்படின்றாங்க. நாளும் தன்வசம் ஆக்கிக்குள் சமயங்கள் ஓட்டி, சமயங்களை தூரம் தள்ளு, சமயங்கள் தேவையில்லை. ஏன்னா அதையும் தாண்டிய நிலை தான் பரமநிலை, வெட்டவெளி நிலை, உச்சநிலை. இந்த மாதிரி நாளும் தன்வசம் ஆக்கிக்கொள், இந்த உலகத்தையே தன்வசம் ஆக்கி கொள்ளலாம், நாம் தான் உலகம் அப்படின்றத நம்மளால் உணர முடியும். இந்த அண்டபிண்ட தத்துவத்துக்குள்ளே இதெல்லாம் வருது. அதாவது பஞ்சபூதங்கள் நமக்குள்ளே இருக்குது, அண்டத்துக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இணைச்சி நம்ம தெய்வ சக்திகளெல்லாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நம்மளுடைய நிலையை நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடுவெளி சித்தருடைய பாடல்கள் 30 பாடல்கள் முடியுது. இது மகா சக்தி வாய்ந்த ஒரு பெரிய ஞான நூல். இதை படிக்கும் பொழுது நமக்கு ஞானங்களானது வெளிச்சங்களாக தோன்றும். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த நூல்களை நீங்களும்
படித்து இன்புற வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதிவர் அல்லாமல் வேறொன்றும் அரியேன் பராபரம் என்று பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.